ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம், வெல்கம் டு கார்த்திக் ஸ்டடி சர்க்கிள் அகாடமி. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து டைம் அண்ட் ஒர்க் டாப்பிக்கில் ஒரு 5 கொஷின்ஸ் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ வந்து இந்த டாப்பிக்கில் வர கொஷின்ஸ் வந்து எப்படி நம்ம அப்ரோச் பண்ணலாம், ஓகே, இதை தான் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு கொஷின் இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஏ என்பவர் ஒரு வேலையை வந்து 60 நாளில் முடிக்கிறார். ஓகே, பி வந்து அதே வேலையை 20 நாளில் முடித்தா 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணால் அந்த வேலையை எத்தனை நாளில் முடிப்பாங்க? இதுதான் கொஷின். இது வந்து ஒரு பேசிக் கொஷின் ஃப்ரெண்ட்ஸ், டைம் அண்ட் ஒர்க் டாப்பிக்கில். இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்டால் எப்படி நம்ம வந்து அப்ரோச் பண்ணலான்னா, நாங்கள் வந்து அந்த எல்சிஎம் மெத்தட் யூஸ் பண்ணி தான் சால்வ் பண்ணுவோம். ஸோ மிகச்சிறிய பொது மடங்கு கான்செப்ட். ஓகே, எப்படின்னு பாருங்கள். ஏ இருக்காரா? ஸோ ஏ எத்தனை நாளில் முடிக்கிறார் ஒரு ஒர்க்கை? 60 டேஸில் முடிக்கிறாரு. இப்போ பி இருக்கார். பி அதே வேலையை எத்தனை நாளில் முடிக்கிறாங்க? 20 டேஸ். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணுன்னா, இந்த 60க்கும் 20க்கும் எல்சிஎம் எடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், எல்சிஎம் ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், அது எப்படி எடுக்கலான்ட்டு. இங்கே பாருங்கள். சப்போஸ் ஒரு 3 நம்பர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸ்க்ரீன் தெரியுதுல, ஒரு 3 நம்பர்ஸ். ஸோ எல்சிஎம் ஆஃப் 10, 20, 30 வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி நம்பர்ஸ்க்கு நம்ம எப்படி எல்சிஎம் கண்டுபிடிக்கலான்னா, எல்சிஎம் வந்து கொடுத்துருக்க நம்பரில் பெரிய நம்பராக இருக்கலாம், இல்லை பெரிய நம்பரோட மடங்காக இருக்கலாம். இப்போ இங்கே எத்தனை நம்பர்ஸ் இருக்குது? 3 நம்பர்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், நல்லா அப்சர்வ் பண்ணுங்கள். ஸோ 3 நம்பரில் எது பெரிய நம்பர்? 30. ஸோ 30 எல்சிஎம்மாக இருக்கலாம். பாசிபிலிட்டி எப்போனா, அது கூட இருக்குல்ல, இந்த என்னென்ன நம்பர்ஸ் இருக்குது? 10 இருக்குது, 20 இருக்குது. இந்த ஒவ்வொரு நம்பர்லேயுமே எக்ஸாக்டாக டிவைட் ஆகணும். இப்போ 10 எடுத்துக்கோங்க. 10ங்கிற நம்பர் 30ஆல் எக்ஸாக்டாக டிவைட் ஆகுமா? இங்கே பாருங்கள், கண்டிப்பாக ஆகும். கிளியரா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ 3 × 30. அதே 20 30ஆல் எக்ஸாக்டாக டிவைட் ஆகுமா ஃப்ரெண்ட்ஸ்? வகுக்குமா? ஸோ கண்டிப்பாக மீதி வரும். அப்போ 30 எல்சிஎம் கிடையாது. அப்போ எல்சிஎம்மோட கான்செப்ட் என்னது? ஆக்சுவலாக கொடுத்துருக்க நம்பரில் பெரிய நம்பராக இருக்கலாம், இல்லை பெரிய நம்பரோட மடங்கு. இப்போ 30ஓட அடுத்த மடங்கு என்ன? 32s are 60. ஓகே, இப்போ டெஸ்ட் பண்ணுங்கள். இந்த 60 வந்து 10ஆல் போகுமா? கண்டிப்பாக 6 டைம் போகும். இப்போ அதே வந்து 20ஆல் போகுமா? கண்டிப்பாக போகும். இங்கே பாருங்கள், 60/20 3 டைம்ஸ். ஸோ மீதி இல்லாமல் வகுக்கணும், அவ்வளோதான். ஸோ அப்படி வகுக்கிறப்ப 10, 20, 30க்கு எல்சிஎம் கேட்டால் என்ன நம்ம ஆன்சர் பண்ணணும்? 60. இப்போ எல்சிஎம் கான்செப்ட் புரியுதா? நீங்களே ட்ரை பண்ணுங்கள். இப்போ சப்போஸ் ஒரு 2 நம்பர் 5, 10, 20, இதுக்கு எல்சிஎம் கேட்டால் என்ன சொல்லுவீங்க? ஸோ எல்சிஎம் கான்செப்ட் என்ன? கொடுத்துருக்க நம்பரில் பெரிய நம்பராக இருக்கலாம், இல்லை பெரிய நம்பரோட மடங்காக இருக்கலாம். கரெக்டுங்களா? ஸோ அப்போ பெரிய நம்பர்னால் 20. 25ஆல் எக்ஸாக்டாக டிவைட் ஆகுமா? கண்டிப்பாக ஆகும். 10ஆல் ஆகுமா? கண்டிப்பாக ஆகும். அப்போ 20 தான் எல்சிஎம். கிளியராக இருக்கா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ நம்ம கொஷின் என்ன கேட்டோம்? எல்சிஎம் ஆஃப் ஸோ 60யும் இன்னொரு நம்பர் வச்சுக்கோங்க. ஸோ 5 வச்சுக்கோங்களேன். சப்போஸ் இந்த 2 நம்பர்ஸ்க்கு எல்சிஎம்னா பெரிய நம்பர் என்ன? 60. இந்த 60ங்கிறது 5ஆல் கண்டிப்பாக டிவைட் ஆகுமா? 100% ஆகும். ஏன்னா 60/5 பண்ணால் 12 டைம்ஸில் எக்ஸாக்டாக டிவைட் ஆகிரும். அப்போ 5க்கும் 60க்கும் எல்சிஎம் கேட்டால் என்னது? 60. இப்போ கான்செப்ட் கிளியராக இருக்கா? இப்போ நம்ம கொஷின் என்னது? 20க்கும் 60க்கும் எல்சிஎம். ஸோ பெரிய நம்பர் என்னது? 60. அது 20ஆல் போகுமா? 100% போகும். அப்போ எல்சிஎம் என்னது? 60. இப்போ எல்சிஎம் புரியுதா ஃப்ரெண்ட்ஸ், எப்படி கால்குலேட் பண்ணுன்ட்டு? இப்போ பாருங்கள் நம்ம கொஷின். ஸோ ஏ வந்து 60 நாளில் முடிக்கிறாரு வேலையை, பி வந்து 20 நாளில் முடிக்கிறாங்க. அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணும்? 60க்கும் 20க்கும் எல்சிஎம் எடுக்கணும். ஸோ எல்சிஎம் நம்ம என்ன பார்த்தோம்? பெரிய நம்பராக இருக்கலாம், இல்லை பெரிய நம்பரோட மடங்காக இருக்கலாம். இங்கே பெரிய நம்பர் 60, அது 20ஆல் கண்டிப்பாக டிவைட் ஆகும். ஓகே, அப்போ எல்சிஎம் என்னது? 60. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் கண்டுபிடிச்சாச்சு. இதுதான் என்னது? மொத்த வேலை. இப்போ சொல்கிறாங்களே, ஏ ஒரு வேலையை
பி அதே வேலையேன்னு சொல்கிறாங்கல்ல, எவ்வளோ வேலை, அதுதான் அந்த 60. கிளியராக இருக்கா? இப்போ செகண்ட் ஸ்டெப் என்னன்னா, இந்த 60 எதால் பெருக்குனா இங்கே 60 வரும் ஃப்ரெண்ட்ஸ்? 1 டைம். ஓகே, இங்கே 20 இருக்கா, இங்கே 60 இருக்குது. இந்த 20 எதால் பெருக்குனா நமக்கு 60 கிடைக்கும்? 3. இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்பு. ஃபஸ்ட்டு ஒரு பேசிக் கொஷினால் கொஞ்சம் நான் பொறுமையாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, சி இந்த 1 இந்த 3 என்னது ஆக்சுவலாக? இந்த 1ங்கிறது ஏவோட ஒரு நாள் வேலை ஃப்ரெண்ட்ஸ். நல்லா அப்சர்வ் பண்ணிக்கோங்க. ஏஸ் 1 டே ஒர்க். ஓகே, கிளியராக எழுதி வச்சுக்கோங்க. ஏ ஒரு நாளைக்கு ஒரு ஒர்க்கு தான் செய்கிறாரு. ஓகே, அதனால தான் அவருக்கு 60 நாள் தேவைப்படுது 60 ஒர்க் முடிக்க. நல்லா அப்சர்வ் பண்ணிக்கோங்க. நிறையா பேர் இது டேஸ்ன்னு சொல்லுவீங்க. இந்த 1ங்கிறது ஏவோட திறமை, எஃபிஷியன்சி, எதுனாலும் போட்டுக்கோங்க, எஃபிஷியன்சி. ஓகே, அவரோட கெப்பாசிட்டி. சரி, இந்த 3 என்னது ஃப்ரெண்ட்ஸ்? பியோட ஒரு நாள் வேலை. ஸோ பீஸ் ஒரு நாள் வேலை, 1 டே ஒர்க் எவ்வளோ? ஸோ பி வந்து ஒரு நாளைக்கு 3 ஒர்க் பண்ணுறாங்க. இப்போ இந்த கான்செப்ட் கிளியராக இருக்கா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, சரி, ஏ ஒரு நாளைக்கு ஒரு ஒர்க் பண்ணுறாரு, பி ஒரு நாளைக்கு 3 ஒர்க் பண்ணுறாங்க. அப்போ 2 பேரும் சேர்ந்து, அப்போ ஏயும் பியும் சேர்ந்து ஒரு நாளைக்கு எத்தனை ஒர்க் பண்ணுவாங்க? ஏ அண்ட் பிஸ் 1 டே ஒர்க் எவ்வளோ? 4 ஒர்க்ஸா? இப்போ கிளியராக இருக்கா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ கொஷின் என்னது? 2 பேரும் சேர்ந்து அந்த வேலையை எத்தனை நாளில் முடிப்பாங்க? இப்போ நம்மள ஒருத்தர் கொஷின் கேட்குறாங்க, இப்போ கார்த்திக் நீங்கள் அந்த ஒர்க்கை எத்தனை நாளில் முடிப்பீங்கன்னு. ஸோ டைம் டேக்கன் பை கார்த்திக் ஆர் நம்பர் ஆஃப் டேஸ். தமிழில் கார்த்திக் எடுத்துக்கொண்ட நாட்கள் இப்படி வச்சுக்கலாம். ஸோ நான் என்ன ஃபஸ்ட்டு கொஷின் கேட்பேன், சார் டோட்டல் ஒர்க் எவ்வளோ, மொத்தமாக நான் எவ்வளோ ஒர்க் பண்ணணும்? ஓகே, அதுதான் டோட்டல் ஒர்க் ஃப்ரெண்ட்ஸ். பை என்னோட ஒரு நாள் வேலை, என்னோட ஒரு நாள் நான் எவ்வளோ ஒர்க் பண்ணுவேன் அதை தான் நான் செல்ஃப் ஜட்ஜ் பண்ணுவேன். அதுதான் இந்த 1 டே ஒர்க். ஓகேவா? இதுதான் புக்கில் என்ன சொல்லுவாங்க, டோட்டல் ஒர்க்கு பை டோட்டல் எஃபிஷியன்சி. ஓகே, ஸோ இங்கே மொத்த ஒர்க்கு தான் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேயே கண்டுபிடிச்சிடறோம், அதுதான் எல்சிஎம். ஸோ 60 பை இங்கே யாரோட ஒரு நாள் வேலை? 1 டே ஒர்க்கு. ஏ மற்றும் பியோட 1 டே ஒர்க்கு. இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு நாளைக்கு எத்தனை ஒர்க் பண்ணுறாங்க? 4 ஒர்க்ஸ். சரியா? அப்போ ஒரு நாளைக்கு 4 ஒர்க் பண்ணுறாங்க. அப்போ 60 ஒர்க் பண்ணணுன்னா எத்தனை நாள் தேவைப்படும்? அதுதான் இந்த 60 டிவைடட் பை 4, 15 நாள். கான்செப்ட் கிளியராக இருக்கா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, ஸோ அப்போ இந்த கொஷினுக்கு ஆன்சர் என்னது? 15 டேஸ். ஓகே, ஸோ இப்போ நாம் எல்சிஎம் மெத்தடும் பார்த்தாச்சு. எல்சிஎம் வந்து ஒரு சின்ன நம்பர்ஸ்க்கு எப்படி கண்டுபிடிக்கலாம், ஓகே, அதையும் பார்த்தாச்சு. இப்போ செகண்ட் கொஷின் பாருங்கள். ஓகே, அதே கொஷின் தான், பட் இங்கே என்ன சொல்கிறாங்க, ஏபிக்கு பதிலாக ஒரு ஆண் ஒரு பெண்ணுன்னு சொல்கிறாங்க. சரி, மேன் ஒருத்தர், ஒரு மேன் வந்து ஒரு வேலையை எத்தனை நாளில் முடிக்கிறாரு? 3 டேஸ். இதே ஒரு பெண் விமன் வந்து எத்தனை நாளில் முடிக்கிறாங்க? 9 நாள் எடுத்துக்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ்? எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். ஸோ எல்சிஎம் நாம் பார்த்தோம், கொடுத்துருக்கிற நம்பர்ஸில் பெரிய நம்பராக இருக்கும், இல்லாட்டி பெரிய நம்பரோட மடங்காக இருக்கும். இங்கே பெரிய நம்பர் 9, அது 3ஆல் எக்ஸாக்டாக டிவைட் ஆகும். அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் கண்டுபிடிச்சிட்டிங்க, இதுதான் எல்சிஎம், டோட்டல் ஒர்க்கு. ஓகே, இப்போ 3ஐ எதால் பெருக்குனா 9 வரும்? 3. 9ஐ எதால் பெருக்குனா 9 வரும்? 1ஆல் பெருக்கலாம். சரி, இப்போ இந்த 3 இந்த 1 என்னன்னு தெரிஞ்சிச்சுல நமக்கு. சாரி, ஸோ எழுதிக்கோங்க, இந்த 3ங்கிறது என்னது? மேன் ஒரு நாள் வேலை. மேன் ஒரு நாளைக்கு எத்தனை ஒர்க் பண்ணுறாரு? 3 ஒர்க்ஸ். ஃபஸ்ட்டு அந்த 2 கொஷின் கொஞ்சம் கிளியராக எழுதி வச்சுக்கோங்க. ஸோ பெண், விமன் வந்து ஒரு நாளைக்கு எத்தனை ஒர்க் பண்ணுறாங்க? விமன்ஸ் 1 டே ஒர்க், ஒரு ஒர்க். இப்போ மேனும் விமனும் சேர்ந்து ஒரு நாளைக்கு எத்தனை ஒர்க் பண்ணுறாங்க? 4 ஒர்க். புரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகேவா? இப்போ நமக்கு என்ன அடுத்த ஸ்டெப்பில் ஆன்சர்? ஸோ டைம் டேக்கன் அதானே கேட்குறாங்க, இருவரும் சேர்ந்து அவ்வேளை எத்தனை நாளில் சேர்ந்து முடிப்பார்கள். அப்போ டைம் டேக்கன் பை
மேன் அண்ட் விமன் என்ன ஃபார்முலா? மொத்த வேலை பை மொத்த எஃபிஷியன்சி, இல்லை மொத்த வேலை பை ஒரு நாள் வேலை ஆஃப் மேன் அண்ட் விமன். இப்போ கான்செப்ட் கிளியராக இருக்கா? டோட்டல் ஒர்க்கு பை டோட்டல் எஃபிஷியன்சி ஆஃப் மேன் அண்ட் விமன். இப்போ மொத்த வேலை எவ்வளோ வருது ஃப்ரெண்ட்ஸ்? இதுதான் இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் நம்ம கண்டுபிடிச்சோம். ஓகே, எல்சிஎம். ஸோ 9 வந்துருச்சு. பை ஆண் மற்றும் பெண்ணின் ஒரு நாள் வேலை என்னது? சி, ஒரு நாளைக்கு 4 ஒர்க் பண்ணுறாங்க. இப்போ இப்படி வந்து ஆப்ஷனில் வந்து இப்படி இருந்தால் ஓகே, 9/4 டேஸில் முடிச்சிருவாங்கன்னு. பட் மிக்சட் ஃப்ராக்ஷனில் இருக்கும். சி, இப்படி வந்தால் என்ன பண்ணுறீங்க? என்ன கொஷின்? 9ல் எத்தனை நாள் இருக்குது? சி, ஹவு மெனி ஃபோர்ஸ் ஆர் தேர் இன் 9 இதுதானே. ஸோ 9ல் 2 நாள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அப்புறம் எதால் டிவைட் பண்ணுறீங்களோ அது கீழே வந்துடும். இப்போ எனக்கு இந்த நியூமரேட்டரில் 9 வரணும்னா இங்கே நான் என்ன நம்பர் போடணும்? இது ரெண்டையும் பெருக்குனா என்ன வருது? 4 2s are 8. அப்போ இங்கே நான் ஒன்று ஆட் பண்ணும். இப்போ இது ஆட் பண்ணால் 8 கூட எனக்கு 9 வரும், 1. அப்போ இந்த கொஷினுக்கு ஆன்சர் என்னது? 2 1/4 days. புரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, நிறைய பேர் இது மிஸ்டேக் பண்ணுறீங்க. சப்போஸ் இப்போ 15/6 கேட்குறாங்க. இது என்ன அர்த்தம்? எக்ஸாம்பிள் சொல்கிறேன். 15ல் எத்தனை ஆர் இருக்குது? 2 ஆர் இருக்குது. கரெக்டா? அப்புறம் எதால் டிவைட் பண்ணுறீங்க? அது கீழே வந்துடும் 6. இங்கே 15 இருக்கா? ஸோ இது ரெண்டையும் பெருக்குங்க. 6 2s are 12. இப்போ 12 கூட நான் எந்த நம்பர் போட்டால் இங்கே 15 வரும்? 3. புரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? இது வந்து இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன், தகா பின்னம். இது வந்து கலப்பு பின்னம், மிக்சட் ஃப்ராக்ஷன். புரியுதில்ல? ஸோ உங்களுக்கு டைம் அண்ட் ஒரு கான்செப்ட் கிளியராக இருக்கா? இப்போது இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் சால்வ் பண்ணணும் நம்ம. ஓகே, இப்போ தேர்ட் கொஷின் பாருங்கள். நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள். ஒரு வேலையை ஏ மற்றும் பி இருவரும் சேர்ந்து 8 நாளில் முடிக்கிறாங்க. ஏ மட்டும் 12 டேஸில் முடித்தா பி எத்தனை நாளில் முடிப்பார்? இப்போ போன கொஷினுக்கு இந்த கொஷினுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதா? இங்கே பாருங்கள். ஸோ ஏ அண்ட் பி 2 பேரும் சேர்ந்து அந்த ஒர்க் எத்தனை நாளில் முடிக்கிறாங்க? 8. ஏ மட்டும் 12 டேஸில் முடிக்கிறாருன்னா பி மட்டும் தனியாக அந்த வேலை எத்தனை நாளில் முடிக்கிறாங்கன்னு. ஓகே, வாட் எவர் நம்ம என்ன பண்ணுறோம், கொடுத்துருக்க நம்பர்ஸை வச்சு நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்கிறோம். ஸோ 8க்கும் 12க்கும் எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும்? ஸோ நம்ம பார்த்தோம், எல்சிஎம்ங்கிறது கொடுத்துருக்க நம்பரில் பெரிய நம்பராக இருக்கும். ஓகே, இப்போ 12 வந்து 8ஆல் போகுமா? டிவைட் ஆகுமா? எக்ஸாக்டாக ஆகாது. அப்போ பெரிய நம்பரோட அடுத்த பெருக்கல், அடுத்த மடங்கு என்னது? 12 2s are 24. இப்போ இந்த 24 8ஆல் போகுமா? டிவைட் ஆகுமா? கண்டிப்பாக ஆகும். அப்போ 8க்கும் 12க்கும் எல்சிஎம் என்னது? 24. கான்செப்ட் கிளியராக இருக்கா? இப்போ 8 எதால் பெருக்குனா 24? 3 டைம்ஸ். 12 எதால் பெருக்குனா 24? 2 டைம்ஸ். நல்லா அப்சர்வ் பண்ணிக்கோங்க இந்த ஸ்டெப். இப்போ இந்த 3ங்கிறது என்ன ஃப்ரெண்ட்ஸ்? ஏ மற்றும் பியோட 1 days ஒர்க். ஏயும் பியும் சேர்ந்து ஒரு நாளைக்கு எத்தனை ஒர்க் பண்ணுறாங்க? 3 ஒர்க்ஸ் பண்ணுறாங்க. இந்த 2ங்கிறது என்னது? ஏயோட 1 day ஒர்க்கு. ஓகே, ஏ அண்ட் பிஸ் 1 day ஒர்க். இப்போ இந்த 2ங்கிறது என்னது? ஏயோட ஒரு நாள் வேலை 2 ஒர்க். சரி, ஏபி சேர்ந்து ஒரு நாளில் 3 ஒர்க் பண்ணுறாங்க. அதில் ஏ மட்டுமே 2 ஒர்க் பண்ணுறாருன்னா பி எவ்வளோ ஒர்க் பண்ணியிருப்பார்? ஸோ பிஸ் 1 day ஒர்க் என்ன வரும்? கண்டிப்பாக ஒரு ஒர்க்கு தான். அப்போ தான் இது ரெண்டையும் ஆட் பண்ணால் என்ன கிடைக்குது? 3 கிடைக்குது. கரெக்டுங்களா? அதுதான் இங்கே. இப்போ என்ன கேட்குறாங்க? டைம் டேக்கன். டைம் டேக்கன் பை பி. அப்போ என்ன ஃபார்முலா? டோட்டல் ஒர்க்கு பை 1 day ஒர்க் ஆஃப் பி. ஸோ மொத்த வேலை என்னது? 24 ஒர்க்கு. அதில் பி ஒரு நாளைக்கு எத்தனை ஒர்க் பண்ணுவார்? ஸோ ஒரு நாளைக்கு ஒரு ஒர்க்கு தான் பண்ணுறாரு. அப்போ 24 ஒர்க் பண்ணுறதுக்கு அவருக்கு 24 நாள் தேவைப்படும். புரியுதா? இங்கே பியோட டைம் டேக்கன் தானே கேட்குறாங்க. அப்போ டோட்டல் ஒர்க் பை டோட்டல் எஃபிஷியன்சி ஆஃப் பி. பி ஒரு நாளைக்கு ஒரு வேலை தான் பண்ணுறாரு. அப்போ இந்த டோட்டல் ஒர்க்கு
இந்த 24 வேலை பண்ணுறதுக்கு அவருக்கு எத்தனை நாள் தேவைப்படும்? 24 நாள் தேவைப்படும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த கான்செப்ட் கிளியராக இருக்கா? டைம் அண்ட் ஒர்க் கான்செப்ட்டு. இந்த கான்செப்ட் வச்சு நீங்கள் பெரிய கொஷின்ஸ் எல்லாமே ஈஸியாக கிராக் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 4th கொஷின் பாருங்கள். இப்போ இந்த மாதிரி கொஷின் கேட்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். சி, ஏ மற்றும் பி சேர்ந்து ஒரு வேலையை 15 டேஸில் முடிக்கிறாங்க. ஓகே, ஸோ ஏ அண்ட் பி சேர்ந்து 15 டேஸில் முடிக்கிறாங்க. அப்புறம் என்ன சொல்கிறாங்க? பி மட்டும் 45 டேஸில் முடிக்கிறாங்க. ஸோ நாம் என்ன பண்ணுறோம்? ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம்? டோட்டல் ஒர்க் கண்டுபிடிக்கிறோம். ஸோ 15க்கும் 45க்கும் எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும்? எல்சிஎம் வந்து பெரிய நம்பர் 45. 45 15ஆல் எக்ஸாக்டாக டிவைட் ஆகுமா? கண்டிப்பாக ஆகும், 3 டைம்ஸு. அப்போ எல்சிஎம் என்னது ஃப்ரெண்ட்ஸ்? டோட்டல் ஒர்க்கு கண்டுபிடிச்சாச்சு. இப்போ 15 எதால் பெருக்குன்னா 35 வரும், 3. 45 எதால் பெருக்குன்னா 45, 1. நல்லா பாருங்கள், இதெல்லாம் டிஎன்பிஎஸ்சி கொஷின் தான். சரியா? இப்போ இந்த 3ங்கிறது என்ன ஃப்ரெண்ட்ஸ்? ஏ மற்றும் பியின் ஒரு நாள் வேலை. ஒரு நாளில் 3 ஒர்க்ஸ் பண்ணுறாங்க. இங்கே பாருங்கள், இந்த 1ங்கிறது என்னது? பியோட 1 டே ஒர்க்கு. பி ஒரு நாளைக்கு ஒரு ஒர்க்கு தான் பண்ணுறாரு. சரி, ஏபி சேர்ந்து ஒரு நாளைக்கு 3 ஒர்க்கு. அதில் பி மட்டுமே ஒரு ஒர்க் பண்ணால் கண்டிப்பாக ஏ ஒரு நாளைக்கு எத்தனை ஒர்க் பண்ணியிருப்பார்? அப்போ ஏஸ் 1 டே ஒர்க் என்னது? கண்டிப்பாக 2 ஒர்க்கு தானே. அப்போ தானே ஏ 2 ஒர்க் பண்ணி பி ஒரு ஒர்க் பண்ணால் 2 பேரும் சேர்ந்து 3 ஒர்க் பண்ணியிருப்பாங்க. இப்போ கான்செப்ட் கிளியராக இருக்கா? இப்போ கொஷின் என்ன கேட்குறாங்க? பிஐ விட ஏ 2 மடங்கு நல்ல வேலைக்காரர். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. சி, ஏ ஒரு நாளைக்கு 2 ஒர்க் பண்ணுறாரு, பி ஒரு நாளைக்கு ஒரு ஒர்க்கு தான் பண்ணால் யார் நல்ல எஃபிஷியண்ட்டான ஆள், திறமைசாலி? கண்டிப்பாக ஏ தான். ஏன்னா ஏ இஸ் ட்வைஸ் எஃபிஷியன்ட் தேன் பி. ஓகேவா? அப்போ எந்த ஆப்ஷன் வரும்? ஏ இஸ் ட்வைஸ் ஆஸ் குட் எ ஒர்க்மேன் ஆஸ் பி தான். ட்வைஸ் தான் கரெக்டா? பிஐ விட ஏ 2 மடங்கு நல்ல வேலைக்காரர். ஸோ கிளியராக இருக்கா? ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி கொஷினும் கேட்பாங்க, கொஞ்சம் கான்செப்ட் பேசிஸாக. ஓகே, இப்போ 4th கொஷின் பாருங்கள். சாரி, 5th கொஷின். 4 கொஷின்ஸ் முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ பார்ட் 1 வந்து நான் உங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஃப்ரீயாக கொடுத்துட்டேன். பார்ட் 2 அண்ட் பார்ட் 3 எல்லாம் பெய்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நான் எனேபிள் பண்ணிடுவேன். ஓகேவா? இப்போ வந்து 5th கொஷின் பாருங்கள். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வேலையை ஏயும் பியும் சேர்ந்து 12 நாளில் முடிக்கிறாங்க. 2 பேர் சேர்ந்து செய்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா பாருங்கள். ஓகே, இப்போ 3rd கொஷின் பாருங்கள். ஃபஸ்ட் கொஷின் என்ன சொல்கிறாங்க? ஏ தனியாக பி தனியாக. பட் இதே நம்ம 5th கொஷின் பாருங்கள், ஏயும் பியும் சேர்ந்து, அதாவது ஏபி சேர்ந்துன்னா நான் சும்மா ப்ளஸ்னால் ஆட் பண்ணி விட்டுறாதீங்க, ஏ அண்ட் பின்னு அர்த்தம். ஏயும் பியும் சேர்ந்து 12 டேஸில் முடிக்கிறாங்க. ஓகே, அப்புறம் இங்கே பாருங்கள், பி அண்ட் சி சேர்ந்து ஒர்க் பண்ணால், இந்த மேலே எழுதுறது தான் இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட்ஸ், கரெக்டாக எழுதுங்க. ஓகே, ஸோ பியும் சியும் சேர்ந்து ஒர்க் பண்ணால் 15 டேஸில் முடிச்சிடறாங்களாம். அடுத்து சி அண்ட் ஏ சேர்ந்து ஒர்க் பண்ணால் 20 டேஸில் முடிச்சிடறாங்க. இப்போ ஏபிசி 3 பேர் சேர்ந்து ஒர்க் பண்ணால் அந்த வேலையை எத்தனை நாளில் முடிப்பாங்க? இதுதான் கொஷின். வெரி 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 இம்பார்ட்டன்ட் கொஷின். சரியா? இந்த மாதிரி 15, 12, 20, 10, 12, 15 இந்த மாதிரி நம்பர்ஸ் வந்தாவே எல்சிஎம் என்னது? டைரெக்டாக 60 போட்டுக்கோங்க. இதெல்லாம் ரிப்பீட்டட் நம்பர்ஸ். சார் எப்படி சார்? இங்கே பாருங்கள், 12, 15, 20. இதில் பெரிய நம்பர் என்ன? எல்சிஎம் கான்செப்ட் என்ன? எல்சிஎம் வந்து கொடுத்துருக்க நம்பரில் பெரிய நம்பராக இருக்கணும், இல்லை பெரிய நம்பரோட மடங்கு. இப்போ இந்த 12, 15, 20ல் பெரிய நம்பர் என்ன? 20. அது 12ஆல் எக்ஸாக்டாக டிவைட் ஆகுமா? ஆகாது. அப்போ பெரிய நம்பரோட அடுத்த மடங்கு என்னது? 22s are 40. ஓகே, இப்போ இந்த 40 12ஆல் போகுமா? எக்ஸாக்டாக டிவைட் ஆகுமா? ஆகாது. ஓகே, ஒன்றில் ஆவலினாலும் அவ்வளோதான். அப்போ பெரிய நம்பரோட அடுத்த மடங்கு என்னது? 23s are 60. இப்போ இந்த 60
12ஆல் எக்ஸாக்டாக டிவைட் ஆகுமா? கண்டிப்பாக ஆகும். 5 டைம்ஸு. டெஸ்ட் பண்ணுங்கள். 60/12 5 டைம்ஸ். புரியுதா? இப்போ 1 ஆனால் மட்டும் போதாது. இன்னொரு நம்பர் இருக்குல்ல 15, இதுலேயும் செக் பண்ணும். இப்போ 60 15ஆல் எக்ஸாக்டாக டிவைட் ஆகுமா? கண்டிப்பாக ஆகும். 4 டைம்ஸ். பாருங்கள். இப்போ கிளியராக இருக்கா எல்சிஎம் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக எடுக்கணுன்ட்டு? ஸோ அதுதான் நம்ம டைரெக்டாக போட்டாச்சு. இதுதான் டோட்டல் ஒர்க்கு. இப்போ கிளியராக இருக்கா? அப்போ இந்த 12 15 20க்கு எல்சிஎம் என்னது? 60. இப்போ அடுத்த ஸ்டெப் என்னது? 12 எதால் பெருக்குனா 60 வரும்? 5. 15 எதால் பெருக்குனா 60? 4. 20 எதால் மல்டிபிள் பண்ணால் நமக்கு வந்து 60 கிடைக்கும்? 3. இப்போ நல்லா அப்சர்வ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சி, இந்த 5ங்கிறது என்னது? ஏ மற்றும் பியின் ஒரு நாள் வேலை. நல்லா பார்த்துக்கோங்க. ஏ அண்ட் பி சேர்ந்து ஒரு நாளைக்கு எத்தனை வேலை பண்ணுறாங்க? 5 ஒர்க்ஸ். இந்த 4ங்கிறது என்னது? எழுதிக்கோங்க. பி அண்ட் சியோட 1 டே ஒர்க் என்ன? ஷார்ட்டாக எழுதிக்கோங்க. 1 டே ஒர்க்கு 4 ஒர்க்ஸ். ஏ அண்ட் பியோட 1 டே ஒர்க் என்ன? ஒரு நாளைக்கு எத்தனை ஒர்க் பண்ணுறாங்க? 5 ஒர்க்ஸ். அப்புறம் சி அண்ட் ஏவோட ஒரு நாள் வேலை என்னது? 3 ஒர்க்ஸ். ஓகே. இப்போ என்னாச்சு? இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ண என்ன ஆயிடுது? எத்தனை ஒர்க் வருது? 12 ஒர்க்ஸ் வருது. கரெக்டுங்களா? சி, நல்லா பாருங்கள். இதுதான் நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுவீங்க. 5 + 4 9, 9 + 3 12. 12 ஒர்க்ஸ் வருதா? இங்கே மேலே பாருங்கள். இங்கே கீழே ஆட் பண்ணுறப்ப உங்களுக்கு இங்கே ஆட் ஆகுது இல்லை? ஆட் ஆகுறப்ப என்ன ஆயிடுது? 2A 2B 2C. ஓகே. ஸோ அப்போ 2A 2 டைம்ஸ் ஆஃப் A + B + Cயோட ஒரு நாள் வேலை தான் எவ்வளோ? 12 ஒர்க்கு. புரியுதுங்களா? நல்லா அப்சர்வ் பண்ணுங்கள். சி, ஏன் இங்கே வந்து 2 டைம்ஸ் நம்ம போகிறோன்னு புரியுதுங்களா? ஏன்னா இங்கே மேலே எழுதியிருக்கோம் பாருங்கள். இங்கே ஒரு ஏ, இங்கே ஒரு ஏ, இங்கே ஒரு பி, இங்கே ஒரு பி, இங்கே ஒரு சி, இங்கே ஒரு சி. அதனால தான் 2A + 2B + 2Cயோட 1 டே ஒர்க் 12 ஒர்க்ஸ். பிகாஸ் இதெல்லாம் என்னது? 1 டே ஒர்க் தானே. சி, இங்கே பாருங்க. இந்த கொஷின் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட் கொஷின். சி, இது என்னது? 1ங்கிறது ஏவோட 1 டே ஒர்க்கு. இது என்னது? பியோட 1 டே ஒர்க். கரெக்டாக? இப்போ ஃபார்முலா என்ன பார்த்தோம்? 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணால் அந்த ஒர்க்கை எத்தனை நாளில் முடிப்போனா என்ன ஃபார்முலா? மொத்த வேலை பை 1 டே ஒர்க் ஆஃப் ஏ அண்ட் பி பார்த்தோம். அதனால தான் இந்த கொஷினுக்கு ஆன்சர் என்ன போட்டோம்? 60 இங்கே ஆட் பண்ணோம்ல 4ன்ட்டு. ஸோ அப்போ என்ன ஆயிடுச்சிங்க? 1 டே ஒர்க் ஆஃப் A + B தானே. ஒரு ஏ ஒரு பியோட 1 டே ஒர்க்கு தான் அது. அதனால தான் வந்து இங்கே 15 டேஸ்ன்னு வந்துச்சு. இப்போ அதே கான்செப்ட் தான் இங்கே. ஆனால் இங்கே பாருங்கள், மேலே ஏபி இருக்குது, பிசி இருக்குது, மறுபடியும் சிஏ வருது. இப்போ ஒவ்வொரு ஆல்ஃபபெட்டும் 2 தடவை வருது. இப்போ நமக்கு என்ன கொஷின் கேட்குறாங்க? மூவரும் சேர்ந்து தான் ஒரு ஏ ஒரு பி ஒரு சியோட அந்த வேலையை சேர்ந்து அந்த வேலையை எத்தனை நாள் முடிப்பாங்க தான் கேட்குறாங்க. அப்போ நமக்கு என்ன தேவை? ஒரு ஏ ஒரு பி ஒரு சியோட ஒரு நாள் வேலை. அப்போ A + B + Cயோட ஒரு நாள் வேலை எவ்வளோ வரும்? 6 ஒர்க்ஸா? கிளியர் ஆயிடுச்சா? இப்போ டைம் டேக்கன் ஃபார்முலா என்னது? டைம் டேக்கன் ஆஃப் ஏபிசி. இந்த ஏபிசி 3 பேரும் சேர்ந்து அந்த ஒர்க் எத்தனை நாள் முடிப்பாங்கன்னா மொத்த வேலை பை ஒரு நாள் வேலை ஆஃப் ஏபிசி. கரெக்டுங்களா? இப்போ மொத்த வேலை என்னதுங்க? 60. ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேயே கண்டுபிடிச்சிட்டோம். பை 1 டே ஒர்க் ஆஃப் ஏபிசி என்னது? ஏபிசி சேர்ந்து ஒரு நாளைக்கு எத்தனை ஒர்க் பண்ணுறாங்க? 6 ஒர்க்கு தான்.
சரியா? இப்போ இந்த கான்செப்ட் தெரியலனா நம்ம என்ன போட்டுருவோம், 12 நீங்கள் போட்டுருவோம், ஆன்சர் 5ன்னு போட்டுருவோம். கண்டிப்பாக ஆன்சர் 5 இல்லைங்க, 10 டேஸ் தான் ஆன்சர். கிளியராக இருக்கா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இந்த 5 கொஷின்ஸ் இன்றைக்கி பார்த்தாச்சு. ஸோ ஆக்சுவலாக வந்து இன்றைக்கே வந்து நம்ம குரூப் 2 கிளாஸஸ் ஆரம்பித்தாச்சு, ஆப்டிடியூட் கிளாஸ். ஓகே, ஸோ யாரெல்லாம் இன்னும் ஜாயின் பண்ணலையோ நம்ம கிளாஸ்க்கு ஜாயின் பண்ணிக்கோங்க. என்னோடய இந்த நம்பருக்கு என்கொயரி டீட்டெயில்ஸ்லாம் நான் கொடுக்குறேன். ஓகே, ரொம்ப அஃபோர்டபுளாக தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ப்ரைஸ் எல்லாம். பட் மேக்ஸிமம் கண்டென்ட், மேக்ஸிமம் கான்செப்ட் உங்களுக்கு தெரிய வச்சுருவேன். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ வித் திஸ் நம்ம செஷனை வந்து வைண்ட் அப் பண்ணிக்கலாம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஹாவ் அ கிரேட் டே.